Top Rankers IAS Academy, the right choice to realize your dream. மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 90s கிட்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ரொம்ப பிடிச்ச ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன மாதிரி ஜாப்னா 90s கிட்ஸ்னாவே கண்டிப்பாக ஒரு வீடு வேணும். வீடு இருந்தால் தான் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். அப்புறம் அந்த கல்யாணம் நடக்கணும்னா கல்யாணம் நடத்தி வைக்கிறது யார்? அப்படிப்பட்ட முக்கியமான ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். சப் ரிஜிஸ்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் ஒரு டைமாவது இந்த சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸை நம்ம கண்டிப்பாக போயே ஆகணும். ஏன்னா இது கண்டிப்பாக ஏதோ நிலம் வாங்குற மாதிரி இருக்கும். இல்லாட்டியும் சப்போஸ் இப்போ நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, ரிசல்ட் எப்போ வரும், எப்போ மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன் சப் ரிஜிஸ்டர் ஆகிறவங்க கூட வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க மேரேஜுக்காக. அப்போ இது மாதிரிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஜாப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஜாப்பு. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் ஜாப் கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது, அப்புறம் ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், ட்ரைனிங் ப்ரொமோஷன்லாம் அதில் தான் பார்க்க போகிறோம். இப்போ சப் ரிஜிஸ்டர் அப்படிங்க போகும்போது டிஎன்பிசி குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் இது. இப்போ இன்டர்வியூ போஸ்ட்டில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ண வரைக்கும் 26 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 26 வேகன்சியில் ஜென்ரல் கேட்டகரிக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்ப்போம். நம்ம இது வந்து இன்னும் வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டாக விடல, இருந்தாலும் நம்ம தோராயமாக இதான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணுறோம். ஜென்ரலில் வந்து எவ்வளோ வரும்னா 7 வரும். அடுத்து பிசியாக இருந்தால் 6 வரும். எம்பிசிக்கு வந்து 4 வரும். எஸ்சியாக இருந்தால் அதே தான் 4 வரும். எஸ்சிஏ 1 or 2 வரும். எஸ்டிக்கு வந்து ஒரு வேகன்சி வரும். பிசிஎம்மாக இருந்தால் இது மேலோ ஃபீமேலோ ஒரு வேகன்சி வரும். சரிங்க. ஜென்ரல் கேட்டகரியில் பார்க்க போகிறோம். இப்போ ஓவரால் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும்னா, இப்போ மென்னாக இருந்தால் பாய்ஸாக இருந்தால் எவ்வளோ எடுக்கணும்னா ஒரு 4 ஓவரால் ரேங்கில் ஃபஸ்ட்டு 4 ரேங்க் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியிலே கிடைக்கும். உமனாக இருந்தால் 7 வரைக்கும் கிடைக்குமே, 7 வரைக்குமே ஓவரால் ரேங்கில் இருந்தால் ஜென்ரல் கேட்டகரி கிடைக்கும். அடுத்து கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்போது நீங்கள் வந்து பிசி கீழே வரீங்கன்னா, பிசி மேலே இருந்தால் ஃபஸ்ட்டு பிசியில் 3 ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு கிடைக்கும். பிசியில் ஃபஸ்ட்டு 3 ரேங்க் எடுக்கிற கிடைக்கும். உமனாக இருந்தால் எவ்வளோ கிடைக்கும்னா 6 வரைக்குமே கிடைக்கும். உமன்ஸாக இருந்தால் பிசியில் 6 வரைக்குமே கிடைக்கும். அதே மாதிரி எம்பிசியில் ஃபஸ்ட்டு 2 மார்க், ஃபஸ்ட்டு 2 ரேங்க், எம்பிசி கேட்டகரியில் ஃபஸ்ட்டு 2 மார்க் 2 ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது சப் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற போஸ்ட் உறுதியாக கிடைக்கும். மீதி உமனாக இருந்தால் 4 வரைக்குமே கிடைக்கும். ஃபஸ்ட்டு 4 ரேங்க்குள்ளே இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சப் ரிஜிஸ்டர் போஸ்ட் கிடைக்கும். எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 2 இதான் ஃபஸ்ட்டு 2 ரேங்க் எடுத்தீங்கன்னா மென்னாக இருந்தால் கிடைக்கும். அது உமன் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து எஸ்சியாக இருந்தால் எஸ்சிஏயாக இருந்தால் உமனார் மென் ஏதாவது ஒருத்தவங்க கிடைக்கும் போது, எஸ்டியாக இருந்தாலும் அதே மாதிரி தான் உமனார் மென் அவங்க கிடைக்கப்படுது. பிசிஎம்மும் ஒரே ஒரு ரேங்கிங் தான் இருக்குது. அது யாருக்கு ஒதுக்குறாங்க அப்படின்னு போது இருக்குங்க. உமனுக்கு ஒதுக்கியிருந்தாங்கன்னா அந்த உமனுக்கு ஒருத்தவங்க தான் இருக்க முடியும். டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி லிஸ்ட் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் வரும். எப்படியும் இந்த வீக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ரிசல்ட் விடுறதுக்கு மாதிரி கண்டிப்பாக அது விடணும். ரிசல்ட் விட்டதுக்கப்புறம் கூட விடலாம். அது வந்து அவங்க முடிவு பண்ணுறது தான். அப்போ அந்த லிஸ்ட் வந்தால் கன்ஃபார்ம் தெரியுது அந்த ஒரு போஸ்ட் அப்படிங்கிறது மேலுக்கு வருமா இல்லை ஃபீமேலுக்கு வருமா அப்படின்ட்டு அவங்க முடிவு பண்ணி கொடுக்குறது தான். ஸோ இது அடுத்து இந்த ஜாப் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது மேக்ஸிமம் இண்டிபெண்டன்ட் ஜாப் தான். நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் இருந்தால் அந்த ஆஃபீஸுக்கு வந்து ஹெட்டாக தான் இருப்பீங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தான் அந்த ஆஃபீஸுக்கு ஹெட்டாக இருப்பீங்க. இந்த முனிசிபல் கமிஷனர் மாதிரி கார்லாம் கிடையாது. இருந்தாலும் இந்த ஆஃபீஸோட ஹெட்டாக இருப்பீங்க. ஃபுல்லாக இன்சார்ஜ் உங்கள்கிட்ட தான் இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க. இந்த இப்போ லோக்கலில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு நிறைந்த ஜாப் தான் இது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சப் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் உடனே முதல் எடுத்தோடனையும் இப்போ பாஸ் பண்ணி போகிறீங்க, உடனே அப்பாயின்மெண்ட் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு சப் ரிஜிஸ்டராக போகிறீங்கன்னா அப்படின்னா உடனே போக முடியாது. ஒரு ட்ரைனிங் பீரியட் அப்படிங்கிறது 2 இயர்ஸ் கொடுப்பாங்க. ட்ரைனிங் பீரியடில் அந்த ஃபஸ்ட்டு ட்ரைனிங் பீரியட் அப்படிங்கிறது ப்ரொபோஷன் பீரியட் அப்படின்ட்டு இருக்கும். ட்ரைனிங் கண்டிப்பாக இருக்கும். அதை ஃபஸ்ட் இயர் அப்படிங்கிறது இது வந்து ப்ரொபேஷன் சப் ரிஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரொபேஷன் ட்ரைனிங் பீரியடில். செகண்ட் இயர் அப்படிங்கிறதுனா அடிஷ்னல் சப் ரிஜிஸ்டர். இந்த ப்ரொபேஷன் பீரியடில் நீங்கள் 1 இயர் ஃபுல்லாக ட்ரைனிங் எடுக்கணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் எத்தனை மாதம் ட்ரைனிங் எடுக்கணும்னா 3 மாதம் ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வேற எங்கே ட்ரைனிங் எடுக்கணும்னா ஜாயிண்ட் 1 சப் ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும், ஆஃபீஸ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து 1 மந்த் அந்த மாதிரி ட்ரைனிங் எடுக்கணும். அதுக்கப்புறம் எங்கே ட்ரைனிங்னா தாசில்தார் சர்வேயர் ஆஃபீஸில் நீங்கள் 1 மந்த் ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். தாசில்தார் ஆஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே ஒரு 1 மந்த் ட்ரைனிங் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃபீஸில் இருக்கும், சென்னையில் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணால் 1 மந்த் ட்ரைனிங் இருக்கிற மாதிரி இருக்கும்.
இப்போ வந்து தனியாக ட்ரைனிங் இப்படி ஃபஸ்ட்டு 1 இயர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ட்ரைனிங் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து அடிஷனல் சப் ரிஜிஸ்டர் அப்படின்னு செகண்ட் இயர் என்ன பண்ணுவீங்கன்னா அடிஷனல் சப் ரிஜிஸ்டராக இருப்பீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா ஏற்கனவே ஒரு சப் ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆஃபீஸில் இருப்பாங்க. அவங்க கீழே வந்து அவங்க கீழே டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க்லாம் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் வந்து சப் ரிஜிஸ்டர் ஆகிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜாப் நேச்சர் எந்த மாதிரி நீங்களாம் பண்ணணும் அப்படின்னா நேச்சர் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு பப்ளிக் வந்து டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுவாங்க. அங்கே வந்து நீங்கள் அந்த ஸ்டாம்ப் டியூட்டி அப்படிங்கிறது ரிசீவ் பண்ணுறது, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்லாம் வந்து வாங்குறதெல்லாம் உங்கள் ஒர்க்காக இருக்கும். உங்களுக்கு தான் ஸ்டாம்ப் வந்து சேல்ஸ் பண்ணுற அதிகாரம் உங்களுக்கு மட்டும் தான் இருக்கும். அடுத்து நீங்கள் இந்த டாக்குமெண்ட் மட்டும் தான் ரெஜிஸ்டர் பண்ணீங்களா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. நீங்கள் வேறு என்ன பண்ண முடியும்னா மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணுவீங்க. அதனால தான் சொல்லியிருந்தேன் 90s கிட்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஜாப் அப்படின்ட்டு. மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதும் நீங்கள் தான் பண்ணுவீங்க. இது கீழே வந்து ஹிந்து மேஜர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் இருக்குது, அடுத்து முஸ்லீம் தனியாக இருக்குது, கிறிஸ்டின் தனியாக இருக்குது. இதுபடி என்ன பண்ணுவோம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்க, இப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்துருவோம். இப்போ நீங்கள் வந்து குரூப் 2வில் கிளியர் பண்ணி போகும்போது நீங்கள் எந்த இதில் போக முடியும்னா கிரேட் 2 ஆஃபீஸர் ஆக முடியும். இந்த ப்ரொஃபஷன் பீரியடுக்கு அப்புறம் நீங்கள் வந்து சப் ரிஜிஸ்டர் ஆக முடியும். இது வந்து கிரேட் 2 அப்படிங்கிறது என்னன்னா இந்த பேரூராட்சி லெவலில் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறது கிரேட் 2ன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து நகராட்சி லெவலில் மாறும்போது கிரேட் 1 ஆஃபீஸராக மாறிடுவீங்க. அதுக்கு வந்து 3 to 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கிரேட் 1 ஆவீங்க. இப்போ உடனே வந்து டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் அப்புறம் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் அடுத்து என்ன ஆக போறீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இதுக்கு மேலே இருக்கிறது. இது டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டரே 2 இது இருக்குது. ஒன்று வந்து அட்மின் ஆஃபீஸில் இருக்குது, இன்னும் ஆடிட் விங் அப்படின்றது இருக்குது. 2 இதில் வந்து ஏதோ நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் ஆவீங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் அடுத்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறது என்னன்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஜென்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நீங்கள் ஆக முடியும். மேக்ஸிமம் இது குரூப் 2வில் போகும்போது இந்த அளவுக்கு தான் போக முடியும். இதுக்கு மேலே வேற என்ன இருக்குன்னா டெப்யூட்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஜென்ரல் இருக்குது. அடுத்து ஃபைனலாக இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்குது. நீங்கள் குரூப் 2வில் வந்து கொஞ்சம் இயர்லியாக 22 வயசு அந்த மாதிரி போகும்போது நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஜென்ரல் அப்படிங்கிற போகிற அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, முக்கியமாக சேலரி அப்படிங்கிறது சொல்ல மறந்துட்டேன். சேலரி நீங்கள் பே ஸ்கேல் எவ்வளோ இருக்குன்னா 36,900 இதில் வந்து பே ஸ்கேலில் போவீங்க. டிஏலாம் சேர்த்து அலவன்ஸ்லாம் சேர்த்து எவ்வளோ வரும்னா நீங்கள் ஒரு 50,000 to 55,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியுங்கண்ணா. உங்களால் 55,000 வரைக்கும் என்ன பண்ண முடியும் அவங்க வந்து சேலரி ஏர்ன் பண்ண முடியும். இது ரொம்ப முக்கியமான ஜாப் தான். ரொம்ப எல்லாத்துக்கும் இது ஒரு ஜாப் வந்து கனவாகவே இருக்கும். நிறைய பேர் விரும்புகிறது வந்து முனிசிபல் கமிஷனர் அந்த சப் ரிஜிஸ்டர் தான் விரும்புவீங்க. இது மாதிரி குரூப் 2க்குள்ளே சப் ரிஜிஸ்டர் ஆக போகிற அதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்க அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இது மாதிரி ரெகுலராக அடுத்தடுத்த போஸ்ட் வந்து பார்ப்போங்க. இதெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரணும்னா டாப் ரேங்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.